மிகப்பெரிய நோய். யாருக்கு பொறாமை இருக்கின்றதோ அவர்கள் எங்கே செல்கிறார்களோ அதாவது நரகத்தின் பாத சேத்திரை. நரகத்தின் இது 3வது காந்தத்தில் ஸ்ரீமான் பாகவதர் சில பிரபுபாதர் விளக்கவுரை கொடுக்குறார். யார் ரொம்ப பொறாமை கொண்டு இருக்கிறாங்களோ, அதாவது பாதை சேத்திரை செல்கிற பாதை பிலிகிரிமேஜ்னா புனித தலத்துக்கு செல்கிறார்களாம். ஆனால் பிரபுபாதர் என்ன சொல்றாரு, பொறாமை கொள்ளுறவங்களை நரகத்தின் பாதை சேத்திரை அப்படின்னு அது ஒரு மொழி. அது நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா பொன்மொழின்னு சொல்லுவாங்க. நரகத்துக்கு போ அப்படின்னு சொல்லாம நரகத்தின் பாதை சேத்திரைக்கு செல்கிறார்கள். அவ்வளோ அழகான ஒரு வார்த்தை. பில்கிரிமேஜ் டு த ஹெல்த் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால இந்த இடத்துல பாருங்க, மெயினாக என்ன சொல்றாரு, those who out of any disregard this teaching and do not follow the regular consider brief or knowledge full. அவன் நினைக்கிறான், அதாவது அவனுக்கு பொறாம குணங்கள்லாம் அவன் நிறைய அறிவாளிகள் நிறைய அறிவு இருக்கு, ஞானம் இருக்கு. ஆனால் அவன் பொறாம குணத்துல இருந்தாலும் என்ன வருது, அதாவது புரோபட என்ன சொன்னாருன்னா, யானை போயிட்டு நல்லா குளிச்சுட்டு திரும்பி மண்ணாவரி போட்டுக்குவான். அந்த கதை. அவனுக்கு அவ்வளோ அறிவு இருக்கு. அறிவு இருந்தாலும் ஆனால் அவனுக்கு அந்த பொறாம குணம் இருக்கிறனால யானை போயிட்டு தண்ணியில் குளித்த மாதிரி திரும்பி மேலே கரைக்கு வந்தேன்னு மண்ணாவரி போட்டு அது குளிக்காதா இருக்கும் அப்படின்னு சில புரோபாடில் பல இடத்துல இதை உதாரணமாக கொடுத்துருக்கிறாரு. ஸோ இங்கே அழகாக தெளிவுபடுத்திருக்காங்க. The flow of not being Krishna conscious is clearly stated here. So, punishment for the disobedience to the order of the Supreme Personality of Godhead. Okay. Disobedient person, however great, அவன் எவ்வளோ பெரிய கிரேட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய படிப்பாளியாக இருந்தாலும் சரி, மேதாவியாக இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, உனக்கு பொறாம குணம் இருந்தால் உனக்கு there is no hope of the perfection of life. நீ வாழ்க்கையின் முழுமையை அடையவே மாட்ட. கிருஷ்ணா கிட்ட என்ன இல்லை, ஒரே ஒரு குணம் தான் இல்லை. என்ன குணம்? பொறாமை. நம்மளுக்கு பொறாமை இருக்கா பிரபு? கண்டிப்பா பொறாமன்னா இங்கே தான் உட்காந்துருக்கு இல்லையா? எல்லாத்துலேயும் நம்மளுக்கு பொறாமை இருக்கு. அந்த பொறாமையை மாற்றி கொண்டாதான் நம்ம பாதை சேத்திரைக்கு போக முடியும், பகவானோட லோகத்துக்கு போக முடியும். ஏன்னா கிருஷ்ணா லோகத்துக்கு போகிறதுனா அந்த இடத்துல ஒரே ஒரு குவாலிட்டி இல்லை, பொறாமை என்ற குவாலிட்டி இல்லை. பகவான் குறைக்கத்தான் முடியும். குறைச்சிடலாம். ஜீரோ ஆக்கணும். அதை ஜீரோ ஆக்கணும் தான் அந்த இடம். போறாங்க. சுப்ரா பிரபு, போராமையை சொல்லுங்க. உங்களோட துறையில, பொலிட்டிக் துறையில இருக்குதா இல்லையா? உதாரணம் நம்ம நடைமுறையில் ஒரு எண்ணத்தை டிஎம்எக்ஸ் இருந்தாலும் இந்த அணி எண்ணத்துக்கு செய்வது நம்மளுக்கு இத்தனைக்கும் சலிக்கல. ஆனால் இருந்தாலும் அவரை நம்பி தான் நம்ம வாக்கு கொடுத்தோம். ஏன்னா அவரு என்ன இது செய்யறாருன்னா சரிசமமாக செய்ய பார்க்குறாரு. ஆனால் அவங்க மெஜூரிட்டி கூட இருக்கு. அதுலேயே நம்ம ஒரு சிக்கல் இருக்குது. ஸோ அதனால இன்ன வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவாங்க, நடுத்தரத்தில் இருக்கோம். செய்வாரா செய்ய மாட்டார், செய்வாரா. அப்போ அதுலேயும் நம்மளுக்கு மற்ற இனத்துக்கு கூட செஞ்சுட்டா நம்மளுக்கு பொறாமை. இந்த பொறாமை அங்கே பொலிட்டிக்கில் மட்டும் இல்லை, நம்ம வீட்டிலேயே பொறாமை இருக்கு. பொறாமைன்றது பிரபுஸ்வரே சீக்கிரம் கொண்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றது, நரக பாதைக்கு பாத யாத்திரை செல்கிறோமா, பொறாமை ஒருத்தனை அழிச்சிரும்.
அவன் பக்தி வாழ்க்கையை ஜீரோ ஆக்கிடும். அவனுக்கு பொறாமை வந்துச்சுன்னா அவன் என்ன செய்வான், அவன் போயிட்டு அதை பற்றி பேச நினைப்பான். அதாவது பிரஜல்பான்னு சொல்லுவாங்க. என்ன பெரிய இதா, அவனும் அப்படியோ பெரிய டஷால் அவன் கிளாஸ் கொடுத்துனா அது ஆன்மீகத்தில். அவனும் அவ்வளோ பெரிய அழகா இல்லையா, அதுன்னா அவ்வளோ பெரிய அழகா, மூக்க பாரு எப்படி இருக்குன்னு, வாயப்பாரு எப்படி இருக்குன்னு, ரைட்டா இல்லையா. போராமை இல்லாத இடமே இல்லை. அந்த உலகமே போராமையில தான் ஓடிக்கொண்டு இருக்கு. அப்ப இந்த போராமையை யாரு ஒருத்தன் வந்து நிவர்த்தி பண்றானோ, ஓவர் கம் பண்றானோ, இந்த லோகத்துல இருக்க மகாலட்சுமி, உங்களுக்கு யார் மேல போராமை சொல்லுங்க, எது மேல போராமை இருக்கு சொல்லுங்க, போராமை சொல்லுங்க, உங்களுக்கு எதுல போராமை இருக்கு. அந்த பிள்ளை 2 எக்ஸ்ட்ரா போட்டுச்சு, வந்துச்சா, போராமை இருக்கா? போராமை இல்லைன்னா இங்க உட்காரவே முடியாது மகாலட்சுமி. நேரத்தில் நீங்க கிளம்பிடுவீங்க. சொல்லுங்க, உங்களுக்கு எந்த விஷயத்து மேல போராமை? ஜெனரலா சொல்லுங்க, ஆழமா சொல்லிடாதீங்க, பரவாயில்ல. அந்த போராமை தான் கோபத்தை உண்டாகும். போராமை வந்துச்சுன்னா நம்ம அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கோபத்தை உண்டாக்கும், ரைட்டா இல்லையா, வெறுப்பு உண்டாக்கும். அது எது செஞ்சாலும் அவங்க நம்மளுக்கு பிடிக்காது, இல்லையா, அவங்க என்ன செஞ்சாலும் நம்மளுக்கு பிடிக்காது. யஷிதா ஜெலினா மேல போறாங்க. ஜெலினா ரொம்ப ஸ்லிமா ட்ரீமா இருக்கு. ஜெலினா எது மேல போறாம இருக்கு? கூட்டாளி மேல போறாங்க. அந்த பிள்ளை வந்து 80 எடுத்துருச்சு, 84 போட்டுருச்சு. எனக்கு தான் டீச்சர் கொடுக்கல அப்படின்னு போறாம. ஸோ இந்த போறாம வந்து இன்னைக்கு நேற்று வந்தது இல்லை, இது ஜென்மமா கால பகுனாம் ஜென்மனாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரோம். ஸோ அதை தான் இந்த ஆலயத்தில் நம்ம உட்காந்து என்ன இதெல்லாம் கேட்ட பிறகு நம்ம போராமையை குறைச்சா தான், இல்லை அது 0 ஆக்கினா தான் இங்கேருந்து கிளம்ப முடியும். இஃப் நாட் நம்ம கிளம்ப முடியாது. நம்ம பக்தி வாழ்க்கையை அழிச்சிடுவோம். யாராவது ஒரு சமையல் கூட நல்லா செஞ்சுட்டா இன்னொருத்தவங்களுக்கு பார்த்து போறாங்க, உப்பே இல்லை, நல்லா இருக்கும், அவங்களோட புகழ்ந்துட்டாங்கல்ல, என்ன உப்பே இல்லை, அது பார்த்தா ஃபோன் அடிச்சு போய் சொல்றது வேற. என்ன சமையல் உப்பே போடுங்க, நான் என்னோட சமையல் எப்படி இருந்துச்சு போன வாரம் எல்லாம் என்ன சொன்னாங்க, தானே டேட்டி கொடுத்துருது எல்லாத்துலையும் போறாம இருக்கு. போன வாரம் யாரு கொடுத்தனா, சேவையா இருப்பா, அவர் மூஞ்சி மாதிரியே கொடுத்துருக்காரு. நான் எப்படி கொடுத்துருக்கேன் இந்த வாரம் பாருங்க. சொந்தம் போறாம எங்க வருது, எல்லா இடத்துலையும் அக்கா தங்கச்சிக்குள்ள போறாங்க, அண்ணன் தம்பிக்குள்ள போறாம, இப்படியோ 2 காடி வேண்டாம், காசு எங்கேயோ தான் அவனுக்கு கொட்டுதுன்னு தெரியும். அந்த வார்த்தை வந்து என்னது, போறாமல தான் அந்த வார்த்தை வரும். போறாம அப்படியே ஆத்திரமா மாறும். அது என்ன செய்யும், ஆத்திரமா மாறி என்ன செய்ய சொல்லும், அவனை வந்து பிரஜல்பா பேச சொல்லும், அவனை எப்படியே டவுன் கிரேட் பண்ணணும். இந்த போறவன் வந்து ஆரம்பிச்சு அப்படியே டவுன் கிரேட் பண்ண சொல்லும். அப்ப அவனை அதை பார்த்தானே இவன் என்னைய பத்தி போய் சொல்றான், ஓகே இவனை பத்தி நம்ம போய் சொல்லணும் அப்படி சொல்லி அவன் அதுலேயே முழுமையா இறங்கிடுவான். அப்ப எங்க நீ ஹரே கிருஷ்ணா சொல்லி எப்படி முடிக்கணும் அந்த நம்பரை, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ராம். எந்த விஷயத்துல நம்ம இவங்க குறை சொல்லலாம், ஹரே கிருஷ்ணா. அந்த ஜபம் பண்ற ஒரு ரவுண்டே 0 ஆயிடும். ரைட்டா மகாலட்சுமி? கிருஷ்ணருக்கு வந்து போறாம இல்லை. ஸோ இந்த போறாம நம்மளுக்கு வந்து இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். துரியோதனுக்கு போறாம இருந்துச்சா? துரியோதனன் சரியான போறாம. என்ன போறாம துரியோதனுக்கு? பாண்டவ மேல போறாம, பாண்டவர் மேல போறாம. உதாரணத்துக்கு அரக்கு மாளிகை
அவங்க வந்து நாடை பிரிஞ்சு போயிட்டாங்க. யாரு? பாண்டவர்கள் பிரித்து கொடுத்துறாரு. பீஷ்மர் பிரித்து கொடுத்தாரு. பிரச்சனை வேண்டாம், நீ தனியாக போங்க, நீ இங்கே எழுதுனா எல்லாம் பிரித்து கொடுத்துட்டாங்க. அங்கே போனானே விஸ்வகர்மாவை வச்சு அழகான மாளிகை, பியூட்டிஃபுல், பார்க்கறதுக்கு இது அப்படி இருக்கும். அப்படி காலை வச்சிங்கன்னா தண்ணி, ஆனால் தெரியாது, இப்படி தான் இருக்கும். பழக்கம் விழுந்துருங்க. நம்ம சீலா பார்ப்போம். அந்த மாளிகையில் தான் போயிட்டு அழைப்புதல் கொடுத்துருந்தாங்க. கௌரவர்களுக்கு எல்லாம் வாங்க, அரக்கு மாளிகை நாங்கள் ஓப்பனிங் பண்ண போகிறோம் சொல்லுவாங்களே. அரக்கு மாளிகை அழகாக கட்டிட்டோம், நாங்கள் ஓப்பனிங் பண்ண போகிறோம் அப்படின்னு. யார் போகிறா? துரியோதனன் போகிறாரு, நடந்து போகிறாரு. பார்க்கறதுக்கு அழகா கப்பை மாதிரி இருந்துச்சு. கப்பைன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? காலை வைப்பீங்க. கப்பைன்னா வச்சான பார்த்தா அது குளம். விழுந்தாரு கீழே, விழுந்துருச்சாரு. மேலே யார் பார்த்தா? ஒரே சிரிப்பு. குருடன் மகன், குருடன் தான் அப்பா, அப்பாவுக்கு தான் கண்ணு தெரியல, மகனுக்காக கண்ணு தெரியல அப்படியா சொல்லி அவங்க அந்த சிரிப்பு தான் என்ன ஆச்சு? இது துரியோதனனுக்கு கோபமாகி, உனக்கு எப்படியாவது நான் வந்து உன் பேரை நான் வீணாக்கணும், உன்னைய வந்து என்னோட அடிமையை ஆக்கணும் சொல்றேன். அந்த அரக்கு மாளிகை எப்படி கட்டுனானுங்கடா, இவ்வளோ பிரம்மாண்டமா எப்படா இவனுங்க கட்டுனானுங்க, நம்மளை கூட கட்ட முடியலையே, அவ்வளோ பியூட்டிஃபுல். போறாங்க, வயிற்று ஒருத்தன் அழகா ஒரு விஷயத்தை செஞ்சிட்டாலே இது எல்லா இதுலயும் நடக்குது. ஒரு நம்ம ஸ்கூல்ல மட்டும்தான். ஸ்கூல்ல பாருங்க, பங்கத்துவா வந்து 10 பேர் முன்னுக்கு இனி சலா சொந்தோ என் பாய் அப்படி சொன்னா எப்படி இருக்கு? மற்றவனுக்குலாம் எரியும். நல்ல பேர் வாங்கிட்டானே, எப்படியோ நல்ல பேர் வாங்கிருச்சா, எரியுமா எரியாதா? ஒரு வாரத்துக்கு சாப்பிட வேண்டாம். ரைட்டா இல்லையா மகாலட்சுமி? உங்க வேலை இடத்துல இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? வேலை இடத்துல ஒரு ஆளை பூஜை பண்ணிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன் நம்மளே பூஜை பண்ணல? இப்ப இன்னைக்கு உடுத்துறது அழகா இல்லை அப்படின்னு சொல்லிட்டா பரவாயில்ல. இல்ல வீட்டுல போனானே சொல்லிட்டாருமா, நான் போய் சாப்பிட்டோம்னா கோயிலுக்கு வர மாட்டேன். அந்த ஆத்திர வரும், நம்மளுக்கு வேதனை தான். அந்த போறாம தான் எல்லாத்தையும் அடிக்கும். ஸ்கூல் அது பச்சை பச்சைன்னு இருக்கு. எல்லா இடத்துல இல்லாத இடமே இல்லை போறாம. ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை செஞ்சாலும் அவன் ராஜ்யனா வேலை செஞ்சுட்டானா போஸ் வந்து அவனை ரஜினா வெரி குட்டா சும்மா பக்குவா பக்கத்துல கேட்கறதுக்கு எப்படி இருக்கும்? உங்க பாரு, நம்மளதான் காலையிலேருந்து வேலை செய்யறோம், நம்மள ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. போறாங்க அப்படி ஈஸியா வந்துடும். போறாம 2 காடி வச்சிருந்தீங்க முடிஞ்சு, 3 காடி வச்சிருந்தீங்க இன்னும் முடிஞ்சு. அந்த கண்ணாறு பட்டே நம்ம போயிடுவோம். கண் அடிப்படலாம், கண் அடிப்படக்கூடாது. என்ன மாதிரி கொஞ்சம் அழகா இருந்தா ரொம்ப பிரச்சனை. சிரிக்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்க அப்பா, எங்க அப்பா ஒன்னும் அழகா இருக்காருன்னு சொல்ல, அப்படிதான் சொல்ல வரீங்க. அதனால்தான் அப்ப கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, இந்த துரியோதனை அழிஞ்சுது போறாம. அவன் நினைச்சிருந்தா சரி நம்ம 2 பேரும் எல்லாம் ஒன்னா இருந்து இந்த நாடை அஸ்தினாபுரை எல்லாம் சேர்ந்து செய்வோம். நீ ஒரு ஜவாத்தான் வச்சுக்கோ, நான் ஒரு ஜவாத்தான் வச்சுக்கோ, நம்ம எல்லாம் சேர்ந்து செய்வோம். இல்லை, அவனுக்கு இருக்கவே கூடாது, பாண்டவர்கள் இருக்கிற இடத்துல நான் வாழவே மாட்டேன் அப்படின்னு துரியோதனன் போறாங்க. அவனுக்கு ஏன்னா யுதிஷ்டிரனை வந்து அங்க உள்ள மக்களுங்கெல்லாம் வந்து, யுதிஷ்டிரன் யாரு? பாண்டவர்களோட அண்ணன், மூத்த அண்ணன். எல்லாமே வந்து ரொம்ப பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்றதுனால ஒருத்தனை பூஜை பண்ணா இன்னொருத்தனுக்கு எப்படி இருக்கும்? அது அந்த காலத்துல இருக்கு. அப்போ ஒரு கேஸ் வந்துச்சு பாருங்க, துரியோதனுக்கு போறாம எப்படி வந்துச்சு, அப்படியே திக்கு எரிஞ்சிச்சு. எப்படின்னா ஒரு கேஸ் வந்துச்சு. அப்ப வந்து யாரு வந்து
இந்த நாட்டுக்கு தலைவன் ஆகலாம், மஸ்ட் பி இது அப்படி இருக்கு. அப்போ உடனே ஒரு கேஸ் இருந்துச்சு. அப்போ துரியோதனன் நிற்கிறாரு, யுதிஷ்டிரனும் நிற்கிறாங்க, 2 பேரும் நிற்கிறாங்க. அப்போ அந்த கேஸ் வந்தானே என்ன கேஸ்னால் கொலை பண்ணியாச்சு. அதில் 4 பேர் ஈடுபட்டாங்க கொலை பண்ணதில். இப்போ தான் இப்போ நான் சுப்ராதம் குரு தான் கேட்கணும், அவர் தான் இப்போ தீர்ப்பு வழங்க போகிறாரு. அவர் ஒய்பி ஆக போகிறாரா இல்லை இப்போ தெரிஞ்சுருக்காங்க. 4 பேர் சேர்ந்து ஒருத்தன் கொலை பண்ணிட்டாங்க. அப்போ இவங்க 2 பேரும் முடிவு கொடுக்கணும். அதை எண்டிங் வேணா ஒருத்தருக்கு போறாம ஆயிடுச்சு, சரியான கடுப்பு. ஓகே, யுதிஷ்டிரா நீ வந்து இப்போ தீர்ப்பு கூட கொலை பண்ணிட்டானுங்க 4 பேர் சேர்ந்து. அதில் வந்து பிராமணா அவனும் இருக்கிறாரு, சத்திரியன் அவரும் இருக்கிறாரு, சுத்ரா வைஷா அவரும் இருக்கிறாரு, சுத்ரா 4 பேர் சேர்ந்து ஒருத்தன் கொலை பண்ணிட்டாங்க. 4 கஷ்டமா இருக்குன்னு வச்சுக்கோமே மகாலட்சுமி. இப்போ நீங்களும் பதில் கொடுக்க போறீங்க 4 விஷயம். அப்போ தண்டனை கொடுங்க. அப்போ அரசன் கூப்பிடுறாரு, ஓகே யார் இதில் சிறந்த தலைவன், அடுத்த தலைவனா நீங்கள் எப்படி தீர்ப்பு கொடுக்கறத பார்த்து தான் நம்ம முடிவு எடுப்போம். சொல்லு சரிங்க, நீங்கள் தான் சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் கொலை பண்ணி செத்துட்டான். இந்த 4 பேர்த்துக்கு எப்படி நீங்கள் தீர்ப்பு வழங்குவீங்க? நீங்களாம் மக்கமாக இருக்கு படிச்சிருக்கீங்க, நம்ம மினிஸ்டரோட கேஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பொண்ணவனுக்கு கொலை அப்படின்னு பெரும்பாலும் அப்படி தான் நம்ம ஒரு நாள் நம்ம அப்படி தான் இருக்கோம். ஆனால் இப்போ மினிஸ்டர் தூக்கில் எடுத்துட்டானுங்க, எடுத்துட்டானுங்களா? கேள்விப்பட்டேன் நீ தூக்கலாம் இல்லை அப்படின்னு ஆயுள் தண்டனை சம்திங் எல்லாம் தோஸ் டேஸ் இருந்துச்சு. இப்போ எடுத்துட்டாங்க. ஓகே சொல்லுங்கள், நீங்கள் எப்படி முடிவு எடுப்பீங்க? இந்த 4 பேர்த்துக்கு எப்படி நீங்கள் தண்டனை கொடுக்க போகிறீங்க? இப்போ நீங்கள் வந்து துரியோதனும் கிடையாது, யுதிஷ்டிரனும் கிடையாது, நீங்கள் சொல்லுங்க. மகாலட்சுமி எல்லாத்துக்கும் ஒரே தண்டனை. வெரி குட், எல்லாத்துக்கும் ஒரே தண்டனை. ஏன்னா 4 பேரும் நீங்கள் வந்து ஈடுபட்டு இருந்தீங்க, அவன் செத்துவும் போயிட்டான். ஸோ தோஸ் டேஸ் வந்து எல்லாமே ஈடுபட்டவனும் ஹெல்மெட் எடுத்து கொடுத்தவனும் கூட போகும்போது மோட்டரை ஏற்றி போனவங்களுக்கும் செத்து வெளி தான். அது மகாலட்சுமின்னு பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க. அவங்க வந்து எல்லாத்துக்கும், அதாவது பிராமணாவுக்கும் தூக்கு தண்டனை, சத்திரியனுக்கும் தூக்கு தண்டனை, வைஷாவுக்கும் தூக்கு தண்டனை, சுத்ராவுக்கும் தூக்கு தண்டனை அப்படின்னு மகாலட்சுமியோட பதில். கொலை பண்ணிட்டானுங்க, அவன் ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டான், கொலை பண்ணிட்டானுங்க. இப்போ அவனுக்கு செத்தே போயிட்டான். ஆனால் பை ரைட் வந்து ஒருத்தனை கொலை பண்ணக்கூடாது, அதானே நம்மளோட லாவுக்கு கொண்டுட்டு போகணும். ஆனால் இவனுக்கு லாவுக்கு கொண்டுட்டு வரல, மகமாவுக்கு, அதாவது அரச சபைக்கு கொண்டுட்டு வரல. அரச சபைக்கு கொண்டுட்டு வராமல் இவனுங்க கலாஸ் பண்ணிட்டானுங்க, முடிச்சுட்டாங்க. அதில் 4 பேரும் கூட்டுக்கல்வானீங்க, பிராமணா, சத்ரியா, வைஷா, சுத்ரா. நீங்கள் சொல்லுங்கள், ஏதோ ஒன்று சொல்லுங்கள். நான் மேபி நான் அதை படிச்சுட்டேன், அதனால் எனக்கு விட தெரியும். சமமாக கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பார்க்கணும் என்ன காரணத்தினால இந்த கொலை ஏற்படுச்சு. ஒருவேளை அவங்க தன்னை தற்காத்து ஒரு காரணமாக வச்சு அவங்களை கொண்டுக்கலாம். ஸோ எல்லாத்தினாலும் ஏற்றுக்க முடியாத அளவுக்கு ஒரு கொலை செஞ்சு அதான் இப்போ என்ன கொலை பண்ணிட்டானுங்க. இப்போ வந்து தண்டனை கொடுக்கணும் 4 பேர்த்துக்கும். இந்த 4 பேர்த்துக்கும் தண்டனை கொடுக்கணுமா இல்லை கொடுக்கக்கூடாதா? தண்டனை கண்டிப்பாக கொடுக்கணும். ஆனால் இப்போ என்ன மாதிரி தண்டனை? அந்த தண்டனை தான் ஆயுள் தண்டனை கொடுக்கணுமா, 4 பேர்த்துக்கும் இல்லை ஒருத்தனுக்கு தான் ஆயுள் தண்டனை கொடுக்கணுமா, நான் குழு கொடுக்குறேன், அப்புறம் இல்லைன்னா எல்லாத்தையும் வந்து தூக்கு மாட்டணுமா அப்படின்னு நிற்க வச்சு, இல்லை கல்லை விட்டு அடிக்கணுமா, இல்லை உங்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்களா தான் நீங்கள் எப்படி தண்டனை கொடுப்பீங்க? எல்லாத்தையும் ஒரே லெவல், எல்லாத்தையும் தூக்கு. பிளான் பண்ண நீங்க கிட்ட வரீங்க, ஐடியா கொடுத்தால கொல்லணும். மற்றவனுங்கள கத்தி எடுத்து கொடுத்தாங்க, குறைவான தண்டனை
கிட்ட வரீங்க ஆனா முழுமைப்படுத்த மாட்டீங்க. ஒருத்தருங்களை பார்த்து உணர்வு இருக்கணும். இவங்களை வந்து நம்ம தூக்கு போட்டாங்களா, அடுத்தது வந்து நம்மளுக்கு தான் அந்த கெதி வரும். அதனால வந்து வருமுன் காப்போ. ஸோ எஸ்கேப் ஆகிறதுக்கு பாக்கி சும்மா தூக்கு தண்ணி. யாரு அந்த கொலைக்கு வந்து ரொம்ப பங்கு இருக்கோ மற்றவங்களுக்கு கொஞ்சம் அப்படி ரைட்டா. ஆனா இருந்த போல அவன் கத்தி எடுத்து கொடுத்தானே, குத்துறனுக்கு தூக்கு தட்டு, அப்புறம் கத்தி எடுத்து கொடுத்தனுக்கு நீ கொடுத்தா நான் குத்துறேன். அதனால ஒரு கேஸ் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஷூட் கோடம் நடக்குது, 5 பேர் இருக்கிறாங்க, அவங்க தான் சேர்த்து ஷூட் பண்ணுவாங்க. ஏன்னா நீ வந்து கிரிமினலா இல்லையே, நீ அந்த கூட்டத்தில் இருக்கிற உன்னையும் சேர்த்து தான் போடுவாங்க. ஓகே. ஸோ அப்போ வந்து இது நம்ம பார்க்கும்போது நம்ம துரியோதனன் என்ன பதில் கொடுத்தாருன்னா, இது என்ன பெரிய விஷயமா, சிம்பிள் மேட்டர். அவன் கொலை பண்ணா எல்லாத்துக்கும் மரண தண்டனை தான். ஏன்னா அவன் செத்து போயிட்டான், இவனும் அதில் ஈடுபட்டு இருக்கான், இவனும் சங்கோட்டு, அவனும் சங்கோட்டு, அவனும் சங்கோட்டு. நீங்க 4 பேரும் கூட்டு கலவானீங்க, 4 பேருக்கு தூக்கு தண்டனை தான் அப்படின்னு யார் சொன்னா? துரியோதனன் சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் மன்னன் கேட்குறாரு இன்ட்ரெஸ்ட். ஓகே, இப்போ வந்து இதுனா அவர் பெருசு. அப்போ யுதிஷ்டரன் கேட்குறாரு, யுதிஷ்டரன் உன்னோட பதில் என்ன யுதிஷ்டரன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ யுதிஷ்டரன் மன்னன் வந்து முதல் கேட்குறாரு அவங்க 4 பேர்த்தையும், நீ என்ன அது? அவன் சொல்ல, நான் பிராமணா. நீ என்ன அது? சத்திரியன். நீனு வைஷ்யன், நீனு சுத்ரா. ஓ, 4 பேர் இருக்கீங்க. இப்போ அவன் ஒரு யுதிஷ்டரன் ஓகே. அப்போ அவர் வந்து அரசன் கிட்ட சொல்றாரு, சுத்ரா வந்து சூது கவுடு அறியாதவன். சுத்ரா ஆக பக்கத்தியா பவாகன்லாம் அவனுக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் தெரியாதான். அவனுக்கு வந்து இதான் சாஸ்திரம் அதெல்லாம் அப்படி இருக்கு, சிலவங்களுக்கும் தெரியாது. அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அவனை வந்து நம்ம வந்து என்ன சொன்னா 1 வருடம் ஆயுள் தண்டனை, 1 வருடம். நெக்ஸ்ட் பைசா, அவனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், 10 வருடம். அவனுக்கு சுத்தமா தெரியாது, இவனுக்கு தெரியும். இவனுக்கு 10 வருடம். ஏன்னா இவன் தெரிஞ்சும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். லேஸ் அடஸ் கிஸ்கிலா. அவன் வியாபாரி, அவனுக்கு 10 வருடம் ஆயுள் தண்டனை. சத்திரியன், இவனுக்கு வந்து தெரியும், ஆனா இருந்த போலும் கொல்லறது, அதாவது போர் பண்றது, கொல்லறது யாருக்கூட அவனோட அது இது. ஒருத்தவன் சவால் பண்ணானா, ஒரு சூதாடுக்கு கூப்பிட்டானா சத்திரியன் போய் தான் ஆகணும். சண்டைக்கு கூப்பிட்டானா சத்திரியன் போய் தான் ஆகணும். அவன் போகாம இருக்க முடியாது. சத்திரியன் சூதரோட கூப்பிட்டா போய் தான் ஆகணும். ஏன்னா அவன் சத்திரியன் ஆச்ச. அஸ்காரனா சண்டை போடுறதுக்கு கூப்பிட்டு அவன் போய் ஆகணும். ஆகியனால அவன் அந்த மாதிரி ஒரு இதில் அவன் போயிருக்கான். ஆனால் இருந்த போதிலும் அதை வந்து சபைக்கு கொண்டுட்டு வராம நீ சொந்தமா முடிவு எடுத்தது அரசன் சொல்லி கொண்டா பரவாயில்ல, நீ சத்திரியனா இருந்தாலும் அது வந்து இங்க கொண்டுட்டான். ஆனா அதனால இவனுக்கு 20 வருடம் ஆயுள் தண்டனை. அடுத்தது பிராமணா. பிராமணாவுக்கு சொல்றாரு, பிராமணா தான் ஹேட். இவனுக்கு எல்லாமே தெரியும், எடிகேட்டட் ஃபில்லர். பிராமணா அறிவாளி, அவனுக்கு தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. இவனுக்கு என்ன தண்டனைன்னு என்னால சொல்ல முடியாது, அது அரசன் கையில் கொடுத்துட்டாரு. அவனுக்கு மரண தண்டனையா ஆயுள் தண்டனையா எனக்கு தெரியாது. தெரிஞ்சவனுக்கு தான் தண்டனை கூட. தெரியாதுன்னு சில சமயத்தில் அந்த ஸ்கூல்ல விடுவான். என்ன ஆகும், சரி தெரியாது தத்தாவலா அவன் சொல்லணுமா, சரி தெரிஞ்சுதான் தப்பாலா ஜாங்க போல எங்கலியா அப்படி சொல்லி விடுறோமா இல்லையா? ஆனால் தெரிஞ்சவங்கன்னா வாங்கிடுவோம். அதே மாதிரி தான் அப்போ வந்து யுதிஷ்டரன் வந்து இதை பதில் கொடுக்குறாரு. பிராமணாவுக்கு வந்து நம்ம வந்து இதை விட கூட தண்டனையா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டானே என்ன ஆகும்? துரியோதனுக்கு என்ன ஆகும்? துரியோதனன் பதில் ரைட்டா, யுதிஷ்டரன் பதில் ரைட்டா? யுதிஷ்டரன் எல்லாமே தெரிஞ்சு ஒரு தவறு செய்யக்கூடாது. தெரியாத செஞ்சா தவறு மாட்டாங்களா? யாருக்கு கேட்டு யுதிஷ்டரனுக்கு யாருக்கு பொங்குதுங்க? ஆமா, துரியோதனுக்கு வெறி உண்டாகுது, போறாங்க. இது ஒரு பதிலா அப்படின்னு சொல்லிட்டு அது சபையை விட்டு கிளம்பிட்டான்.
பொறாமை. அதாவது ஒருத்தர் நல்லா வளர்ந்துட்டானா, நல்லா சொல்லிட்டானா, இவனுக்கு கண்டிப்பா பொறாமை வரும். கண்டிப்பா அந்த பொறாமை வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் வரும். எவ்ரி செகண்ட் வரும். நிமிஷத்துக்கு ஒரு ஆளை பார்க்கணுமா, என்ன வச்சிருக்காங்க, கையில் 4 மோதிரம் பார்த்துருக்கான், நமக்கு பொறாமை. ரைட்டா இல்லையா? ஓ, பெரிய காடியில் போகிறானா, பொறாமை. எப்போ நிமிஷத்துக்கு பொறாமை. அப்போ நம்மளுக்கு நிமிஷத்துக்கு பகவான் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறார். எப்போ இந்த பொறாமை குணத்திலே நம்ம வெளியாகிறோமோ அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த பொறாமை குணத்தை குறைக்கணும். ராதாராணி இருக்கிறாங்க. ராதாராணி வந்து யாராவது ஒரு செவன் வந்து நல்லா சேவை செஞ்சாங்கன்னா ராதாராணி என்ன சொல்லுவாங்க, பாருங்க அவங்க நல்லா சேவை செய்கிறாங்க, என்னோட நல்லா சேவை செய்வாங்க, அவங்க உள் மனதாட சொல்லுவாங்க. நம்ம அப்படி சொல்லுவோமா? வேடிக்கையே சொல்லுவோம். அதான் அப்போ நம்ம வந்து என்ன செய்வோம், அந்த மாதிரி நிலையில இருந்தால் தான் மற்றவங்களை பூஜை பண்ணணும். அதை சும்மா ஒரு சோ கால் பூஜின்னு சொல்லக்கூடாது, உள் மனதோட பூஜை பண்ணணும். அப்போ தான் நம்மகிட்ட போகிறோம். எப்போ நம்ம மற்றவங்களை அப்ரிஷியேட் பண்ணுறோமோ, மற்றவங்க சொல்லுவாங்க இவங்க இன்னும் நல்ல சிறந்த பக்தர், நல்லா சமைப்பாங்க, இவங்க நல்லா இது பண்ணுவாங்க, இவங்க நல்லா உடுத்துவாங்க, அவங்க நல்லா படிப்பாங்க, நல்லா காடி ஓட்டுவாங்க, ரைட்டா இல்லையா, பிள்ளைங்களை நல்லா கேர் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி மற்றவங்களை நம்ம புகழ்ந்து பேசும்போது தான் அந்த பொறாமை போகும். ரைட்டா இல்லையா? நீ இதை பேசினா தான் அது போகும். விளக்கு வந்தால் தான் வெளிச்சம் வந்தால் தான் இருட்டு போகும் மாதிரி, வெளிச்சம் வந்தால் இருட்டு போயிடும். அதே மாதிரி நீ நல்லது பேசும்போது அந்த பொறாமை குணம் அப்படியே அது வந்து அப்படியே குறைஞ்சி ஆகும். ஸோ ஆகையினால வந்து நம்ம வந்து எல்லாத்துக்கும் பொறாமை. இன்னைக்கு சன்னியாசி லெவலில் கூட பொறாமை இருக்கு, சாமியாருங்க லெவலில் கூட பொறாமை இருக்கு. ரைட்டா இல்லையா? அந்த சாமியை பார்த்தா இவன் எப்படா, இவன் வந்து இந்த மாந்திரிகை செஞ்சு அந்த மாந்திரிகை செஞ்சு அவனுக்கு ஆளு கூட்டம் கூடுத, இவனை ஒரு உண்டாக்குமா அவர் இதை, இவன்கிட்ட எப்படி இழுக்கிறது, பொறாமை. சாமியாரும் கூட பொறாமை வரும். எஜுகேஷன்ல பொறாமை, பொருளாதாரத்துல பொறாமை, எல்லாத்துலையும் பொறாமை. சரஸ்வதி, லட்சுமி பொறாமை இல்லையா? சரஸ்வதிக்கும் லட்சுமிக்கும் பொறாமை இருக்கு தேவரங்களுக்குள்ள. லட்சுமிக்கு வந்து யார் வந்து லட்சுமியை தேடி போறா? நிறைய பேர் போறாங்களா இல்லையா? இங்கேருந்து திருப்பதிக்கு போறாங்க. காசு முக்கியமா இல்லையா நம்மளுக்கு? மகாலட்சுமி பாருங்க, பேரே அவங்க அப்பா மகாலட்சுமி பேர் வச்சுட்டாரு. காசு போட்டு லட்சுமிக்கு வந்து லட்சுமியை வந்து நிறைய பேர் தேடி போறாங்க. யார்? எல்லா வீட்லயும் லட்சுமி வச்சிருப்பாங்க. எல்லாரும் சரஸ்வதி வச்சிருப்பாங்களா? முன்னுக்கு சரஸ்வதியா? ஹால்ல முன்னுக்கு வாசல்ல வைக்க மாட்டீங்களா? ஏன் வாசல்ல வைக்க வேண்டியதானே? கல்வி சிறந்ததா இல்ல செல்வம் சிறந்ததா? சுசேவிகா, கல்வி சிறந்ததா செல்வம் சிறந்ததா? கல்வியா செல்வமா? கல்வி இருந்தா தான் செல்வத்தை தேட முடியும். இன்னைக்கு கல்வி இல்லாம செல்வம் கிடைச்சிடும். அப்ப இவங்க லட்சுமிக்கு வந்து நிறைய ஆள் கும்மி தான் பிரேஸ் பண்றாங்க. எல்லார் வீட்லயும் பாருங்க, நிச்சயமா சரஸ்வதியை வந்து இது மாடல், அது எனக்கு தெரியல. இதெல்லாம் நான் வந்து வீட்டு உள்ளக வச்சிருப்பாங்களாம், வீட்டுக்கு வெளியே வச்சா வெளியே கொட்டிடுவாங்க. முந்திலாம் வெளியே இருந்தாங்க. என் காலத்தெல்லாம் வந்து சரஸ்வதி லட்சுமிலாம் வெளியே தான் பார்க்குறேன். அப்போ யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கப்பா, ஏன் வெளியே கொட்ட நான் எடுத்துக்க முடியாதா? நான் கேட்கலாம். இப்போ ஒரு கேள்வி சொல்லுங்க சுப்ரா பிரபு. வச்சுலாம் நல்லது. அதனால எங்க அம்மா வீட்டில் இருக்கா நான் மறந்துட்டேன். ஆனால் அப்போ எல்லாரும் வைக்கும் போது எல்லாம் என்ன சொல்றாங்க, உள்ளுக்கு கொட்டும். அப்படியோ குட்டி 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 நம்ம அப்படி கொட்டிட்டு நம்ம வந்து இன்னைக்கு கடன் இல்லாமல் இருக்கோமே. ரைட்டா இல்லையா? வெளிக்கு போக மாட்டோமே. ஒரு நம்பிக்கை. ஆனா ஒரு நம்பிக்கை. அப்ப நீங்க எல்லாரும் வீட்லயும் லட்சுமி இருக்கும் போது சரஸ்வதிக்கு போறாம வரமா வராதா?
தேவர்கள் மத்தியில் பொறாமை வரும். எப்படி அவங்க மட்டும் கூடும் தேடி போய் இவங்க போய் கம்ப்ளைண்ட், யார்கிட்ட? விஷ்ணுகிட்ட கம்ப்ளைண்ட். எப்படி அங்கே மட்டும் ஆள் தேடி அந்த கோயிலுக்கு மட்டும் ஆள் சேச்சின்னு கூட்டமாக இருக்குது, என் கோயிலில் யாருமே இல்லை. அப்போ தான் வந்து அப்போ சரஸ்வதி அப்போ அவர் பிளேஸ் பண்ணார், நீ கவலைப்படாத, உனக்கும் நான் பிளேஸ்மெண்ட் பண்ணுறேன். கல்வியை, அதாவது வந்து காசு வந்து அழியக்கூடியது, டெம்பரவரி. ஆனால் நான் உனக்கு அழிக்க முடியாத உனக்கு ஒரு வரம் தரேன். காசு வந்து அழியக்கூடியது. நீ ஒரு பெட்டில் படுத்துனா அந்த காசை எடுத்து பேங்க் கார்டை போட்டு தட்டவே முடியாது, விளையாட முடியாது. மகாலட்சுமி பெட்டில் படுத்துணுமா யார் போய் தட்டுவா? நீ அது ஓனரே இல்லை. அது வந்து தற்காலிகமானது. ஆனால் இப்போ நான் உனக்கு ஒரு வரம் தரேன், உனக்கும் ஆள் கூட. இது வந்து அழியவே அழியாது. அவன் பெட்டில் படுத்தாலும் சரி, எங்கே படுத்தாலும் சரி, உனையை தேடி வருவாங்க. கல்வி, நம்ம பெட்டில் படுத்தாலும் நம்ம கல்வி கரையாது. ரைட்டா? நீ பெட்டில் படுத்தாலும் கல்வி கரையாது. ஆனால் நீங்கள் பெட்டில் படுத்தீங்கன்னா காசு கரைஞ்சிடும். ஆப்ரேஷன், வாட்டு காசு, அந்த காசெல்லாம் அப்படியே கரைஞ்சிக்கிட்டே இருக்கிற கடத்தில் 0 ஆயிடும். 0 ஆயிடும். கழிக்காலம் இருக்கும்போது காசு இல்லைன்னா பெட்டு கூட கிடைக்காது. கழிக்கிறத காசு இல்லைன்னா பெட்டு கூட கிடைக்காதா? ஸோ அந்த மாதிரி பாருங்க. அப்போ என்ன சொல்லுவோம்னா, அவங்களுக்குள்ள ஒரு பொறாமை வருது பாருங்க, அங்கே ஜனம் கூட போச்சு. அப்போ நம்மளும் சாதாரண மனிதர்கள், தேவர்கள் மத்தியிலே பொறாமை இருக்குதுன்னா நம்மள வந்து சாமானியர்கள் மனிதர்கள், நார்மல் மனிதர்கள். அப்போ நம்மளுக்கு கூட கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். சும்மா ஒரு கதைக்காக சொல்லலை. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் போது நம்ம வந்து பொறாமையை குறைச்சா தான். இப்போ பொறாமையை குறைக்கிற வழி ஜலான் என்ன மகாலட்சுமி? மற்றவங்கள நம்ம வந்து பூஜை பண்ண ஆரம்பிக்கலாம். சும்மா பொய்யா பூஜை பண்ணக்கூடாது. இங்கே போயிட்டு அப்பா நான் பூஜை பண்ணிட்டேன், இனிமேல் எனக்கு நல்லது நடக்கும், அது உள்ளுக்கு ஒன்று இருக்குல்ல, உள் மனதோட நீ சொல்லும் போது தான் அந்த பொறாமை உங்கள்கிட்ட வெளியாகும். இல்லைன்னா அது உள்ளுக்கு அப்படியே ஒட்டிக்கிட்டு முதல் வழியாக சொல்லக்கூடாது. அதை நம்ம பயிற்சி பண்ணணும். அப்போ நினைக்கும் அவங்க எல்லாத்தையும் இது புகழ்றோம், அப்போ நம்மளே புகழ மாட்டுறாங்க. அது ஒரு பொறாமை. ரைட்டா இல்லையா? அதுலேயே ஒரு பொறாமை இருக்கும். நம்ம நிறைய புகழ்ந்துட்டோம், பார்த்தோட இவ்வளோ பிரபு சொன்னார்கள் எல்லாம் புகழ்ந்துட்டோம், எப்படமே நம்மளே புகழ மாட்டோம். அதே ஒரு பொறாமை இது. ஸோ அதனால எதில் சொன்னாங்க? திரநாத் அபி சுனிஷேனா தருர் அபி சஹிஷ்ணுனா ஆமனீன மானடேனா கீட்டனியா சதா ஹரி. அதில் என்ன சொல்ல வராங்க? கலினா கிருஷ்ணபிரியா சொல்லுங்க. மற்றவங்களுக்கு மரியாதையை கொடுக்கணும். சொல்லுங்க. ஆனா நீ மரியாதையை எதிர்பார்க்க கூடாது. அப்ப இந்த இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தோமா, மரியாதை கொடுக்கணும், ஆனா மரியாதை எதிர்பார்க்க கூடாது. இது வந்து ஆரம்பத்துல கஷ்டம், அப்போ அது பழகிடும். ஸோ இது இந்த நிலைக்கு வந்த பிறகுதான் பகவான் உங்க இதயத்துல பிரகாசிப்பார். எதிர்பார்ப்பு கவலை ஏற்படும். எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா பொறாமை உண்டாகும். அது நடக்கலைன்னா நம்மளுக்கு ஆத்திரம் வரும். ஆத்திரம் வந்து அப்படியே பொறாமையா மாறும், கோபமாகவும். இதுதான் அந்த பிரச்சனை. அதனால எதிர்பார்ப்பும் ஒரு விஷயமான பொறாமைக்கு அடிப்படை. எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா நடக்கலைன்னா பொறாமை, நடந்துட்டா பரவாயில்ல, நடந்துட்டா மற்றவனுக்கு பொறாமையா இருக்கும். உங்களுக்கு எதிர்பார்த்தது நடந்துருச்சுன்னா மற்றவனுக்கு பொறாமையா இருக்கும். நடக்கலைன்னா உங்களுக்கு பொறாமை ஆயிரும். ரைட்டா மகாலட்சுமி? ஆகையினால எதிர்பார்ப்பை நவுத்தி வைக்க வேண்டும். பொறாமையிலேருந்து நம்ம எல்லாம் வெளியே ஆயிட்டோம்னு சொன்னால் நம்மளோட ஜபம் மிக தூய்மையாகும். நம்ம ஜபம் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாகும். நம்மளோட பிரகமானது அதில் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அப்படியே பிரைட்டாக வருது சொல்லுவாங்க. குண்டலினி சக்திலாம் அப்படியே எழுப்புதுன்னு சொல்லுவாங்க. 8 குண்டலினி சக்தி. அது ஒன்று ஒன்றா அப்படியே புக்காகணும். அது தியானத்தில் சேம் தான். அதே மாதிரி நம்ம இந்த ப்ராசஸில் இருக்கும்போது நம்மளுக்கு பகவான் வந்து பிரகாசிப்பார். நீ இல்லை பொறாம இருந்துச்சுன்னா அவருடைய கண்ணை மூடுவார். அப்படியே இன்னும் பொறாமையா அப்படி சுத்தமாக சாத்திடுவாரு.
நீங்கள் பொறாமை இல்லாதப்ப அப்படியே திறப்பார் லேசா. ஓகே இந்த பிள்ளை கூட்லாம் அப்படியே திறப்பாரு, அப்படியே கண்ணை திறப்பாரு, அப்படியே திறப்பாரு, அப்படியே ஃபுல்லாக திறந்துடுவாரு. திரும்பி பொறாம தான் கண்ணை திரும்பி க்ளோஸ். சரியா? சில சமயம் நடக்காம இருக்கிறது அது ஒரு நல்லது தான். எல்லாமே நடந்துச்சுன்னா நம்ம ஓட மாட்டோம். ஸோ இஸ்பான் பண்டாதாசை குதிரை பொறாமையை வெல்லுவோம், பக்தியை நாடுவோம். பொறாமையை வெல்லுவோம், பக்தியை நாடுவோம். இதுதான் இஸ்பான் பண்டாதாசை முத்தியாரோட ஸ்லோகன். ஹரே கிருஷ்ணா. ஏதாச்சும் ஒரு ஆளை பாராட்டிட்டாங்கன்னா கை தர பெரிய எஸ்பெஷலி பொம்பளைங்க. பொறாமையோட அதிபதிகளே பொம்பளைங்க தான். அதுக்கு தான் பாஸ். ஏதோ ஒன்று இருக்குங்க. ஆம்பளைங்க வந்து சின்சாய் ரெபிகுரா. ஒரு கோயிலுக்கு வந்தா மற்றவங்க பார்த்து என்ன சொல்லுவாங்க? அவங்க வீட்டுக்கார பார்த்தீங்களா எப்படி வந்திருக்காரு, நீங்க பாருங்க எப்படி இருக்கீங்க. பொறாமை ரைட்டா இல்லையா? அந்த அந்த மாதிரி மாச்சுமே நீங்கள் உங்கள் வீட்டுக்காரமே சொல்லாதீங்க மாச்சுமே. ஃபியூச்சர் அவர் எப்படி தானே இருந்துட்டு போட்டோம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள்?